ஓகே கவனிக்கண்ணே. இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்த்தோன்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் செகண்ட் டெரிவேட்டிவ் கான்கேவிட்டி டெஸ்ட். ஓகேங்களா, இதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா லாஸ்ட் எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் டெஸ்ட். ஓகேங்களா, அங்கே மோனோடானிசிட்டின்னு இருக்கும். ஓகேங்களா, இங்கே வந்து செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டில் என்ன இருக்குன்னா கான்கேவிட்டி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அதில் அப்சல்யூட் மேக்ஸிமம் மினிமம் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து நீங்கள் ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணி கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்டு என் பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் வேல்யூஸ் என்னென்னு போடுவீங்க. அதுவே ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் டிக்ரீசிங் எப்போ கண்டுபிடிக்கணும், மோனோடானிசிட்டிங்கிறது கேட்குறப்போ அதே மாதிரி நீங்கள் ஃபங்க்ஷன் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சி ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணிங்கன்னா ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதை எடுத்து நம்ம இன்டர்வல்ஸாக பிரிச்சுட்டு அதில் வந்து நமக்கு கிவன் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸில் ஒன் போய் சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ நமக்கு பாசிட்டிவில் கிடைக்குதா நெகட்டிவில் கிடைக்குதுங்கிறத வச்சு நம்ம போடுவோம். பாசிட்டிவில் கிடைச்சது அப்படின்னா ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங்னு சொல்லியிருப்போம், நெகட்டிவில் கிடைச்சா ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங்னு சொல்லியிருப்போம். அதில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் எப்படி லோக்கல் மேக்ஸிமம் மினிமம் சொல்லுவோம் அப்படின்னா பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் வந்தது அப்படின்னா லோக்கல் மேக்ஸிமம்னு சொல்லியிருப்போம், நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் வந்தது அப்படின்னா லோக்கல் மினிமம்னு சொல்லியிருப்போம். எந்த சைனும் சேஞ்ச் ஆகலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா நோ எக்ஸ்ட்ரீம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்போம். ஓகேங்களா, இதில் செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இதில் கான்கேவிட்டி அப்படின்னு கொஷின் கேட்டிருப்பாங்க. கான்கேவிட்டிக்கு வந்து பார்த்துங்க உங்களுக்கு கண்டிஷன் இருக்குது. செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிப்போம். செகண்ட் டெரிவேட்டிவ் வந்து கிரேட்டர் தென் ஜீரோவாக இருந்தது அப்படின்னா கான்கேவ் அப்வர்டு. ஓகேங்களா, அதுவே லெஸ் தென் ஜீரோவாக இருந்தால் கான்கேவ் டவுன்வர்டு. ஓகேங்களா, இந்த ரெண்டு கண்டிஷன் வச்சுட்டு தான் நம்ம போட போகிறோம். கிரேட்டர் தென் அப்படிங்கிறப்போ பாசிட்டிவில் வேல்யூ கிடைக்கும், லெஸ் தென் அப்படிங்கிறப்போ நெகட்டிவில் வேல்யூ கிடைக்கும். இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கிவன் ஃபங்க்ஷன் எடுத்துக்கணும், அது ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும், செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் பாயிண்ட் தான் நம்ம ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணி அந்த இன்டர்வல்ஸ் என்னங்கிறத கண்டுபிடிச்சிட்டு எப்பயும் போல் அந்த இன்டர்வல்ஸை பிரித்து எடுத்துட்டு அதில் கிவனில் எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸில் அப்ளை பண்ணணும். எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸில் அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு கிரேட்டர் தெனில் கிடைச்சது அப்படின்னா பாசிட்டிவ் கான்கேவ் அப்வர்ட் அப்படின்னு எழுதுவோம். லெஸ் தெனில் கிடைச்சதுன்னா நெகட்டிவ், ஸோ கான்கேவ் டவுன்வர்ட் அப்படின்னு எழுதிட்டு இதில் லோக்கல் மேக்ஸிமம் மினிமம் எப்படி எடுத்து எழுதுவோம் அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. இதில் அப்படியே ஆப்போசிட்டில் வரும். அதாவது வந்து எஃப் டபுள் டேஸ் எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தோன்னா கிரேட்டர் தென் ஜீரோவாக கிடைச்சது அப்படின்னா லோக்கல் மினிமம், லெஸ் தென் ஜீரோ அப்படின்னு கிடைச்சதுன்னா லோக்கல் மேக்ஸிமம். இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதில் அப்படியே ஆப்போசிட்டாக வரும். கிரேட்டர் தானே கிடைச்சா லோக்கல் மேக்ஸிமம் மினிமம்னு சொல்லுவோம், லெஸ் தானே கிடைச்சதுன்னா லோக்கல் மேக்ஸிமம்னு சொல்லுவோம். எப்போ செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டில் பாருங்கள் எக்ஸசைஸ் 7.7ல் இதுலேயும் எல்லா கொஷினும் ஒரே ஃபார்மேஷனில் தான் இருக்கும். ஃபைண்ட் இன்டர்வல்ஸ் ஆஃப் கான்கேவிட்டி அண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். இதில் வந்து பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் கேட்டிருப்பாங்க. பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் ஒன்றும் இல்லை கண்ணு, நமக்கு வந்து அந்த எஃப்டேஸ் ஆஃப் எக்ஸ் ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணி பாயிண்ட்ஸ் கண்டுபிடிப்போம்ல, அந்த பாயிண்ட்டை எகெயின் எஃப் ஆஃப் எக்ஸில் அப்ளை பண்ணி ரெண்டு பாயிண்ட்டையும் எக்ஸ் கமா எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதுறது தான் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். ஓகே, இதில் பாருங்கள் ஃபஸ்ட் நமக்கு கேட்டிருக்கிறது கான்கேவிட்டி அப்படின்னு கேட்டிருப்பாங்க. கான்கேவிட்டி அப்படின்னாவே நீங்கள் செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அர்த்தம். பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன்னாலும் செகண்ட் டெரிவேட்டிவ். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனை எடுத்து எழுதிட்டோம். இந்த ஃபங்க்ஷனை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் பண்ணுறேன், இது யூன்னு வச்சுக்கிட்டேன், இதை வீன்னு வச்சுக்கிட்டேன். அப்போ யூங்கிறப்போ யூவை வச்சுட்டு வியை டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். இது ஃபுல்லாக நீங்கள் எக்ஸாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. அப்போ எக்ஸ் கியூப்னா என்ன பண்ணுவோம், 3x². எகெயின் எக்ஸுக்கு பதிலாக வேறு டேர்ம் இருக்குது. அப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 ஆயிரும், இது 0 ஆயிரும். ஓகேங்களா, அடுத்து ப்ளஸ் v அப்படியே வச்சுட்டு எக்ஸை யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். அப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. இப்போ இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறப்போ 3x × x - 4² இது x - 4³ ஓகேங்களா. இப்போ இது ரெண்டுலையுமே நமக்கு x - 4² காமனாக இருக்குங்களா, வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா இதில் 3x இருக்கும், இதில் x - 4. இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும், 4x - 4. ஓகேங்களா, இதுலேயும் 4 காமனாக எடுத்துட்டேன். அப்போ என்ன இருக்கும், x - 1. அப்போது 4 × x - 4² × x - 1. இது f dash of x. அடுத்தது நமக்கு இதை செகண்ட் டெரிவேட்டிவ் பண்ணுறோம். செகண்ட் டெரிவேட்டிவ் பண்ணுறப்ப இந்த 4 கான்ஸ்டன்ட்டும் வெளியே அப்படியே இருக்குது. இப்போ இது ஃபங்க்ஷன், இது யூன்னு வச்சுக்கோங்க, வீன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதை வச்சுட்டு நான் வியை டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப எனக்கு 1 மட்டும் கிடைக்கும். ப்ளஸ் வியை வச்சுட்டு யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப இது ஃபுல்லாக நமக்கு x² மாதிரி இருக்குங்களா. அப்போ x² டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x. அப்போ 2 × x - 4. எகெயின் இந்த x - 4 டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப நமக்கு 1ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ இது x - 4² இதில் வந்து பார்த்திங்கன்னா மல்டிப்ளை பண்ணுறப்போ 2 × x - 1 × x - 4. ஓகேவா, இதுலேயும் நம்ம என்ன பண்ணுறோன்னா ரெண்டு டேர்ம்லேயும் x - 4 காமனாக எடுத்துட்டிங்க அப்படின்னா இதில் நமக்கு ஸ்கொயர் இருக்குது. அப்போ ஒரு x - 4 எடுத்துட்டிங்கன்னா ஒரு x - 4 இருக்கும், ப்ளஸ் 2 × x - 1. அப்போ இது உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுங்கள், 2x - 2. அதுதான் நான் இங்கே போட்டிருக்கேன். ஓகேங்களா, இப்போ இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறப்போ x + 2xங்கிறது 3x, -4 - 2ங்கிறது -6. இது ரெண்டுக்கும் நமக்கு 3 காமனாக எடுத்துட்டோம். அப்போ x - 2 4 3 12. அப்போ f டபுள் டேஷ்
டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன இருக்குன்னா 12 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 4 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எஃப் டபுள் டேஷ் இது வந்து செகண்ட் டெரிவேட்டிவ். அப்போ கான்கேவிட்டி அப்படிங்கிறப்போ செகண்ட் டெரிவேட்டிவை ஜீரோக்கு ஈக்குவல் பண்ணோம். அப்போ செகண்ட் டெரிவேட்டிவை ஜீரோக்கு ஈக்குவல் பண்ணுறப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ என்னன்னு தெரியுது. இது 0 ஆயிரும். அப்போ எக்ஸ் மைனஸ் 4 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 ஜீரோக்கு ஈக்குவல் பண்ணிங்கன்னா இதை தனியாக ஜீரோக்கு ஈக்குவல் பண்ணால் 4 ஆயிரும். இதை தனியாக ஜீரோக்கு ஈக்குவல் பண்ணிங்கன்னா 2. இப்போ நம்ம இன்டர்வல்ஸ் வேல் கண்டுபிடிக்கணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. மோனோடானிசிட்டி அப்படின்னா ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவை ஜீரோக்கு ஈக்குவல் பண்ணி இது மாதிரி இன்டர்வல்ஸ் கண்டுபிடிச்சிருப்போம். கான்கேவிட்டி அப்படின்னா செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சு செகண்ட் டெரிவேட்டிவை நம்ம ஜீரோக்கு ஈக்குவல் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ ஈக்குவல் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு என்ன லிமிட் எப்பவுமே மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி இதில் கிடச்சிருக்கக்கூடிய வேல்யூ ஃபஸ்ட்டு இதுதான் சின்ன வேல்யூ பெரிய கரெக்டாக நம்பர் லைனில் எழுதிக்கோங்க. இன்டர்வல்ஸ் பிரிக்கிறப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி கமா 2 2 கமா 4 4 கமா இன்ஃபினிட்டி. ஓகேங்களா? இதில் நம்ம கான்கேவிட்டி கண்டுபிடிக்கிறப்போ அதில் போட்ட மாதிரியே தான் அதில் என்ன பண்ணியிருப்போம்னா இன்டர்வல் சைன் ஆஃப் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் போட்டிருப்போம். இங்கே என்ன பண்ணுவோம்னா சைன் ஆஃப் செகண்ட் டெரிவேட்டிவ், அங்கே மோனோடானிசிட்டின்னு போட்டிருப்போம், இங்கே கான்கேவிட்டி. இதில் எதில் கொண்டு போய் அப்ளை பண்ணோம் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸில் இந்த லிமிட்டுக்குள்ளே ஒரு வேல்யூ எடுத்துக்கோங்க. இப்போ 1ன்னு எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. 1 கொண்டு போய் இதில் கொண்டு போய் அப்ளை பண்ணுங்க. அப்போ 1 மைனஸ் 3 மைனஸ் 3 1 மைனஸ் 4 மைனஸ் 3 கிடைக்கும். 1 மைனஸ் 1 அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இதுவும் ப்ளஸ். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா பாசிட்டிவ் கிடைக்கும். அப்போ கான்கேவ் அப்வர்டு. அதே மாதிரி 2,4ல் ஒரு 3 கொண்டு போய் அப்ளை பண்ணி பாருங்கள். 3 அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இதில் 3 மைனஸ் 4 மைனஸ் 1 3 மைனஸ் 2 ப்ளஸ் 1 அப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன கிடைக்குது? மைனஸ். ஸோ கான்கேவ் டவுன்வர்ட். அடுத்து 4 கமா இன்ஃபினிட்டியில் நம்பர்ஸ் கொண்டு போய் அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா பாசிட்டிவில் கிடைக்கிறனால கான்கேவ் அப்வர்ட். ஓகேங்களா? அப்போ நமக்கு எதில் அப்வர்டு கிடச்சிருக்கு எதில் டவுன்வர்டு கிடச்சிருக்குன்னு எடுத்து எழுதியிருக்கோம். அதில் எப்படி ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் கிடைச்ச பாயிண்ட்ஸ் எழுதுறோம். அதே மாதிரி இதில் த கர்வ் இஸ் கான்கேவ் அப்வர்ட் ஆன் அப்வர்டு எந்தெந்த பாயிண்ட்டில் இருக்குது? மைனஸ் இன்ஃபினிட்டி கமா 2லையும் 4 கமா இன்ஃபினிட்டிலையும் இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி டவுன்வர்டு வந்து பார்த்தோன்னா 2,4ங்கிற பாயிண்ட்டில் இருக்குது. ஓகே, இப்போ இது எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து சைன் சேஞ்ச் ஆகிருக்கா அப்படின்னு பார்க்குறோம். எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸாக மாதிரி இருக்குது, மைனஸ் ப்ளஸ்ஸாக மாதிரி இருக்கா, அதான் போட்டிருக்கோம். எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் சேஞ்சஸ் இட் சைன் வென் இட் பாசஸ் த்ரோ எந்த பாயிண்டில்? 2லையும் 4லையும் பாருங்கள். இந்த இடத்துல அதாவது சைன் சேஞ்சஸ் இந்த பாயிண்ட் இதை தான் வரும். 2ல் இந்த இதில் எடுக்கிறப்போ சைன் சேஞ்சஸ் நடந்திருக்கு. அடுத்து இந்த இது 2 4ல் சைன் சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஓகேங்களா? இப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 2னா நமக்கு பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் கேட்டிருக்காங்களவா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2னு எஃப் ஆஃப் எக்ஸில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எக்ஸ் ஈக்குவல் டு 4னு கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். பாருங்கள் நான் சப்ஸ்டியூட் பண்ணி காமிச்சிருக்கேன். எக்ஸ் ஈக்குவல் டு 2னு எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற ஃபங்க்ஷனில் கொண்டு போய் அப்ளை பண்ணியிருக்கேன். எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன் என்ன? 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 4 த ஹோல் கியூப். ஓகேங்களா? அதில் கொண்டு போய் நான் அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன். அப்போ என்ன கிடச்சிருக்கு நமக்கு? -16. ஓகேவா? அடுத்து எக்ஸ் ஈக்குவல் டு 4 அப்ளை பண்ணி காமிச்சிருக்கு 0. அப்போ பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2ன்னு அப்ளை பண்ணுறப்போ -16. பாயிண்ட் என்ன எழுதுவோம்னா எக்ஸும் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ தான் எழுதுவோம். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்க்குற 4ன்னு அப்ளை பண்ணுறப்போ 0. ஓகேங்களா? இதுதான் எல்லா சமுக்கும் ப்ரொசீஜர். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ். ஓகேவா? இதில் பாருங்கள் லிமிட் அவங்களே கொடுத்துருக்காங்க 0 to 2π அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நம்ம இன்டர்வல் எடுக்கிறப்போ அந்த இது போடுவோம்லவா, நான் இன்டர்வல் எடுக்கிறப்போ இங்கே 0வும் 2π மட்டும்தான் எடுத்துக்கணும். ஓகே, இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்தாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் கண்டுபிடிங்க. சைன் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ், நடுவில் ப்ளஸ் இருக்குது அதனால தனித்தனியாக கண்டுபிடிச்சிக்கலாம். இன்ட் இருந்தால் தான் யூவி மெத்தடு போடணும். இப்போ காஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸு, மறுபடியும் செகண்ட் டெரிவேட்டிவ் போடுறோம். காஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸு, சைன் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ், இங்கே இருக்கக்கூடிய மைனஸ். ஓகே, இப்போ செகண்ட் டெரிவேட்டிவை 0க்கு ஈக்குவல் பண்ணுறப்போ 0க்கு ஈக்குவல் பண்ணுறேன். இந்த மைனஸ் அன்சைட் பண்ணால் என்னவோ மாறும், இல்லைனா இந்த மைனஸ் அன்சைட் கொண்டு போகிறப்போ ப்ளஸ்ஸாக மாறிடுது. அப்போது என்ன பண்ணுறேன்னா இந்த காஸ் எக்ஸை இந்த சைடு கொண்டு வந்துடுறேன். சைன் எக்ஸ் பை காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு -1. இதை எப்படி எழுதிக்கலாம்? tan எக்ஸ். அப்போ tan x equal to -1. 1 அப்படின்னா நமக்கு π/4ன்னு இருக்கும். இப்போ -1 அப்படிங்கிறப்ப நமக்கு எது கிடைக்கும்னா 3π/4 7π/4. எப்படி எழுதுறோம் அப்படின்னா இந்த 3π/4 எப்படி எழுதிக்கலாம்? π plus π/4ன்னு எழுதிக்கலாங்களா? சாரி மைனஸ் தான், சாரி π minus π/4ன்னு எழுதலாம். அப்போ π minus π/4னா 180 minus θ. 180 minus θங்கிறப்போ tan வந்து நெகட்டிவில் கிடைக்கும். ஓகேங்களா? வந்து 7π/4ங்கிறப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 2π minus π/4. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 1 இருக்குது. அப்போ இதோட மல்டிபிள் பார்க்குறப்போ 2 4 சாரி 8 8ஓட ஒன்று கம்மியாக இருக்கிறனால தான் 2π minus π/4. அப்போது 360 minus θலையும் tan வந்து நெகட்டிவாக இருக்கும். அப்போ தான் -1 கிடைக்கும். ஓகேங்களா? அதனால தான் 3π/4 7π/4 இந்த லிமிட்டுக்குள்ளே இருக்கிற வேல்யூ மட்டும் எடுத்துக்கிட்டோம். அப்போ இதில் இன்டர்வல்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்போ இன்டர்வல்ஸ் 0, 3π/4 3π/4, 7π/4 7π/4, 2π. ஓகேங்களா? இந்த இன்டர்வல்ஸ் நம்ம என்ன பண்ணோம்? கான்கேவிட்டிக்காக கான்கேவிட்டி டேபிளில் அப்ளை பண்ணுறோம். இதை கொண்டு போய் இந்த லிமிட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய வேல்யூ கொண்டு போய் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸில் அப்ளை பண்ணுறோம். அப்போ 0, 3π/4 அப்படிங்கிறப்போ அந்த லிமிட்டுக்கு பிட்வீன் லிமிட் பார்க்குறப்போ நமக்கு என்ன கிடைக்கும்?
3π/4 நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி பாருங்கள். 3 × 180/4 இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது? 4 4s are 16, ரிமைண்டர் வந்து பார்த்தோன்னா 2 2 0 5. அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது? 3 5s are 15, 135. அப்போது 0க்கும் 135க்கும் பிட்வீனில் இருக்கக்கூடிய ஆங்கிள்ஸ். அப்போ 0 to நீங்கள் பார்க்குறப்பே நீங்கள் 30 போட்டு பாருங்கள், 45 உங்களுக்கு தெரிஞ்ச வேல்யூ அப்ளை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த ரெண்டு லிமிட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய வேல்யூ, இந்த ரெண்டு லிமிட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய வேல்யூ அப்ளை பண்ணுறப்போ நமக்கு இதில் அப்போ நெகட்டிவ் கிடைக்குது, இதில் பாசிட்டிவ் கிடைக்குது, இதில் நெகட்டிவ் கிடைக்குது. ஸோ டவுன்வர்டு எந்த பாயிண்ட்டில் கிடச்சிருக்கு, அப்வர்டு எந்த பாயிண்ட்டில் கிடச்சிருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம். சைன் சேஞ்சஸ் பார்க்குறப்போ ஃபஸ்ட்டு நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் பார்க்குறப்போ 3π/4 சேஞ்ச் ஆயிருக்கு. அடுத்து பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்க்குறப்போ அடுத்து இது இப்படி தான் பார்க்கணும் சைன் சேஞ்சஸ். அப்போ 7π/4 நடந்திருக்கு. ஸோ அந்த வேல்யூ கொண்டு போய் கிவன் வேல்யூவில் 3π/4 அப்ளை பண்ணுங்கள். 3π/4 நமக்கு டேரெக்டாக வேல்யூ கிடையாது. ஸோ நம்ம பிரிக்கிறப்போ இதோட ஒன்று கம்மியாக இருக்குது. அப்போ கம்மியாக இருந்தாவே π மைனஸ் போடுறப்போ இந்த ஆங்கிளில் தான் போடுறோம் π/4. அப்போ 180 மைனஸ் தீட்டாவில் சைன் வந்து பாசிட்டிவ். காசு பிரிக்கிறப்போ அதே தான் ஆங்கிள் வரும். காஸ் 180 மைனஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா. ஸோ வேல்யூ அப்ளை பண்ணுறப்போ நமக்கு 0ன்னு கிடச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு 7π/4 அப்ளை பண்ணுங்கள். 7π/4 நம்ம பிரிக்கிறப்போ மோர் தென் 1 இருக்கனால இதோட மல்டிபிள் போடுறப்போ 2π. அப்போ 2πலேருந்து 1 மைனஸ் பண்ணால் தான் நமக்கு வந்து 7π/4 கிடைக்கும். 2πங்கிறது 360. 360 மைனஸ் தீட்டாவில் சைன் வந்து நெகட்டிவ், காசு வந்து என்னவாக இருக்குன்னா ப்ளஸ்ஸாக இருக்கும். ஸோ இதோட வேல்யூ 1/√, இதோட மைனஸ் மைனஸ் என்னன்னா 0 வரும். அப்போ பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் வந்து பார்த்தோன்னா 3π/4 போடுறப்ப 0, 7π/4 போடுறப்ப நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா அதுவும் 0 தான். ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்டு கொஷின் பாருங்கள். அதே இதாக்கன்னு ஒவ்வொரு ஃபங்க்ஷன் மட்டும்தான் மாறி மாறி இருக்கும். f(x) எழுதியிருக்கேன். அடுத்து f'(x) டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ e⁻x டிஃபரன்ஷியேட் பண்ணால் e⁻x தான். e⁻−x டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ மைனஸ் இன்ட்டு e⁻−x வரும். இங்கே ஒரு மைனஸ் இருக்கனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். செகண்ட் டெரிவேட்டிவ் பண்ணுறப்போ e⁻x பண்ணால் e⁻x, e⁻−x பண்ணால் இங்கே இருக்கிறது மைனஸ்னால ஒரு மைனஸ் இன்ட்டு e⁻−x வரும். ஓகே, உடனே 0க்கு ஈக்குவல் பண்ணுறோம். 0க்கு ஈக்குவல் பண்ணுறப்போ இந்த சைடு கொண்டு போகிறோம். இது ப்ளஸ் ஆயிடுது. e⁻−x எப்படி எழுதிக்கலாம்? 1/e⁻x. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டோம். e⁻x இன்ட்டு e⁻x எப்படி எழுதிக்கலாம்? e⁻2x. ஏன்னா பேஸ் ஆர் ஈக்குவல்ங்கிற பவர் ஆட் பண்ணிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ 1ங்கிறது எப்போ இருக்கும் அப்படின்னா எக்ஸுக்கு 0ன்னு அப்ளை பண்ணால் தான் 1ன்னு கிடைக்கும். ஏன்னா எக்ஸுக்கு 0 போடுறப்போ e⁻0 ஆயிரும். அப்போ e⁻0ஓட வேல்யூ 1ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? அந்த 1 எப்போ கிடைக்கும்? எக்ஸுக்கு என்ன வேல்யூ போட்டால் கிடைக்கும்? அப்போ 0ங்கிறது அப்போ எக்ஸ்பொனன்ஷியல் ஃபங்க்ஷன் வந்து நமக்கு -∞ +∞ வரைக்கும் இருக்கும். ஸோ அதில் இன்டர்வல் எடுக்கிறப்போ நமக்கு கிடைச்ச வேல்யூ எக்ஸ் வந்து 0. அப்போ இன்டர்வல் -∞, 0, 0, இதில் நீங்கள் கொண்டு போய் வேல்யூ போடுங்க. -∞, 0 நீங்கள் போட்டுறப்போ உங்களுக்கு பவரில் நெகட்டிவ் வரும். நீங்கள் ஏன்னா இதுக்குள்ளே நெகட்டிவ் வேல்யூஸ் தானே இருக்கும். நெகட்டிவ் அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா கான்கவ் டவுன்வர்டு தான் கிடைக்கும். அடுத்து பாசிட்டிவ் வேல்யூ போடுறப்போ உங்களுக்கு பாசிட்டிவில் கிடைக்கும். ஸோ கான்கவ் அப்வர்ட். இப்போ சைன் சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கு. எப்போது 0.0ங்கிறப்போ நடந்திருக்கு. ஓகேங்களா? அதுதான் இங்கே எழுதியிருப்பேன். அப்போ 0வை கொண்டு போய் f(x)ல் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் கிடைச்சிடும். அப்போ f(x)ல் கொண்டு போய் அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு e⁻0, இங்கே e⁻- இருக்கும். அப்பயும் 0 தான். e⁻0னா 1, இதுவும் 1. இப்போ 1 - 1 0 ஆயிரும். இப்போ பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 0,0. பாருங்கள், செகண்ட் கொஷின் பாருங்கள். லோக்கல் எக்ஸ்ட்ரீம், அதாவது லோக்கல் எக்ஸ்ட்ரீமான என்ன அர்த்தம்? லோக்கல் மேக்ஸிமம் என்ன, மினிமம் என்ன, செகண்ட் டெரிவேட்டிவை யூஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? செகண்ட் டெரிவேட்டிவ்னா என்னென்னா நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் அப்படிங்கிறப்போ நமக்கு அந்த மோனோடானிசிட்டி போட்டு நம்ம போட்டிருப்போம். செகண்ட் டெரிவேட்டிவ்க்கு நமக்கு இதில் கான்கேவிட்டி டெஸ்ட்லாம் பார்க்க தேவையில்லை. ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் கண்டுபிடிங்க, செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிங்க. ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவை நம்ம என்ன பண்ணுறோன்னா 0க்கு ஈக்குவேட் பண்ணுங்கள். ஈக்குவேட் பண்ணி கிடைக்கக்கூடிய வேல்யூவை செகண்ட் டெரிவேட்டிவில் அப்ளை பண்ணுறப்போ செகண்ட் டெரிவேட்டிவ் greater than 0வா இருந்தால் லோக்கல் மினிமம், லெஸ் தென் 0வா இருந்தால் லோக்கல் மேக்ஸிமம். இதுதான் கண்டிஷன். ஓகேங்களா? சரி, இப்போ பாருங்கள், நமக்கு ஃபஸ்ட்டு கிவன் ஃபங்க்ஷன் நான் எடுத்துட்டேன் f(x)ன்னு. இதை ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறேன். x⁻5 டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 5x⁻4. ஆல்ரெடி ஒரு 3 இருக்கனால 15. ஓகேங்களா? இதில் x³ டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 3x². ஆல்ரெடி 5 இருக்குன்னா 3 × 5 15. ஓகேங்களா? அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது உடனே 0க்கு ஈக்குவல் பண்ணி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிங்க. எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறப்போ இது ரெண்டுலேயுமே -15 x² காமனாக இருக்கனால வெளியே எடுத்துட்டேன். இதில் x² இருக்கும், இதில் என்ன இருக்குன்னா ஒரு -1 இருக்கும். இப்போ இது 0வா இருக்கும், இல்லைனா இது 0வா இருக்கும். அப்போ x² = 0வா? அப்போ x = 0 ஏன் ட்வைஸ் போட்டிருக்கேன் அப்படின்னா பவரில் 2 இருக்கனால கண்டிப்பாக நமக்கு 2 0 கிடைக்கும் அப்படிங்கிறதுனால போட்டிருக்கேன். இது அன்சே போகிறப்போ 1 x = +or-1. அப்போ கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் நமக்கு ஏன்னா ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவில் கண்டுபிடிச்சாவே இது கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் தான். அப்போ அது நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 0 +1 -1. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உடனே இதுக்கு செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறேன். செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறப்போ உங்களுக்கு இது செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடினா x⁻4 நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 3x³ அப்படின்னு கிடைக்குங்களா? அப்போ ஆல்ரெடி ஒரு 15 இருக்குது. அப்போ 3x³ என்ன கிடைக்கும்? சாரி, ஆமாம், 4x³
3x கியூப்னு சொல்லிட்டேன் சாரி 4x கியூப் அப்படிங்கிறப்போ 4 × 15 என்ன கிடைக்கும் நமக்கு 60. அப்போ 60x கியூப் கிடைக்கும். இதை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 2x வரும். ஆல்ரெடி ஒரு 15 இருக்கனால 30x. ஓகேங்களா. இந்த செகண்ட் டெரிவேட்டிவில் ஃபஸ்ட்டு x = -1 அப்ளை பண்ணுங்கள். -1 அப்ளை பண்ணுறப்ப பாருங்கள், இந்த இடத்துல மைனஸ் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு -1 கிடைக்கும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகும். இந்த இடத்துல அப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் கிடைக்கும். அப்போ 60 - 30 போடுறப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும் 30. நீங்கள் வந்து அப்ராக்சிமேட்டாக அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா போதும். உங்களுக்கு அந்த சைன் என்ன கிடைக்குதுன்னு தெரிஞ்சால் மட்டும் போதும். அப்போ கிரேட்டர் தன் பாசிட்டிவில் கிடைக்கிறனால கிரேட்டர் தன். அடுத்து x = +1 அப்ளை பண்ணுங்கள். இந்த இடத்துல நான் ஃபஸ்ட்டு மினிமம் வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். கிரேட்டர் தென் 0ன்னு கிடச்சிருக்கனால f(x) லோக்கல் மினிமம் எந்த பாயிண்ட்டில் x = -1. அப்போ அந்த மினிமம் வேல்யூ என்ன அப்படிங்கிறப்போ இந்த f(x) ஃபங்க்ஷனில் கொண்டு போய் எக்ஸுக்கு பதிலாக -1ன்னு அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, இதெல்லாம் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு -2 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஓகே, அடுத்து இன்னொரு பாயிண்ட் இருக்குல்ல x = 1, அதையும் கொண்டு போய் f'(x)ல் அப்ளை பண்ணுறப்போ அந்த வேல்யூவில் கொண்டு போய் எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு போடுங்க, 1 கிடைக்கும். அப்போ -60 × 1 -60. இது போடுறப்போ 30. அப்போ -60 + 30 என்ன கிடைக்கும் -30 கிடைக்கும். அப்போ நெகட்டிவ்ல வருது. நெகட்டிவ்ல வரனால நமக்கு என்ன அர்த்தம் <0. அப்போ <0னா நான் என்ன சொன்னேன், f(x) லோக்கல் மேக்ஸிமம். ஸோ அட் எந்த பாயிண்ட்டில் x = 1. அப்போ x = 1 லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கிறப்போ இந்த ஃபங்க்ஷனில் கொண்டு போய் அப்ளை பண்ணுங்கள். f(1)ன்னு எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கு 2ன்னு கிடச்சிருக்கு. ஓகே, இன்னொரு பாயிண்ட் நம்ம கிரிட்டிக்கல் பாயிண்ட் என்ன இருந்தது 0. அப்போ 0ன்னு கொண்டு போய் நீங்கள் அந்த ஃபங்க்ஷனில் f'(' அப்ளை பண்ணுறப்போ இதுவும் 0 இதுவும் 0ங்கிறப்போ நமக்கு ஃபுல்லாக டேர்ம் என்ன ஆயிரும்னா 0 ஆயிரும். ஸோ அதனால் செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் does not give the any information about local extrema at x = 0. அதாவது x = 0ங்கிறப்ப நமக்கு ஈக்குவல் 0ன்னு கிடைச்சிட்டனால இதில் நம்ம லோக்கல் மேக்ஸிமமும் சொல்ல முடியாது, மினிமமும் சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு கிரேட்டர் தென் லெஸ் தென்ங்கிற கண்டிஷன் வச்சு தான் சொல்ல முடியும். ஸோ ஈக்குவல் டு 0ங்கிறப்போ does not exist. ஸோ அப்போ லோக்கல் மினிமம் வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் -2. லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூ என்ன +2. ஓகேங்களா. ஓகே, செகண்ட் பாருங்கள். செகண்ட் ஃபங்க்ஷனில் f(x) = x log x. ரெண்டு ஃபங்க்ஷன் நமக்கு uv மல்டிப்ளிகேஷனில் இருக்கா, இது u இது vன்னு வச்சுக்கோங்க. எக்ஸை வச்சுட்டு log x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x ப்ளஸ் log x வச்சுட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. ஸோ நமக்கு இந்த x கேன்சல் ஆச்சுன்னா 1 + log x. ஓகே, இப்போ இதை நான் 0க்கு ஈக்குவல் பண்ணுறப்ப இந்த +1 அன்சைட் பண்ணால் -1. இப்போ நான் லாகை ரிமூவ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறேன், 2 சைடும் எக்ஸ்பொனன்ஷியல் எடுக்கிறேன். அப்போ எக்ஸ்பொனன்ஷியல் எடுக்கிறப்போ இது லாக் ரிமூவ் ஆயிரும். இந்த பக்கம் e⁻−1 எப்படி எழுதிக்கலாம் 1/e. ஓகேங்களா. சரி, இப்போ உடனே அடுத்து என்ன பண்ணணும், கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு என்ன கிடச்சிருக்கு x = 1/e. செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் கண்டுபிடிக்கணுங்களா. இங்கே f(x) என்ன இருக்குது நமக்கு 1 + log xன்னு இருக்கா. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ஆயிரும். log x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும் 1/x. அதான் போட்டிருக்கு. அப்போ f'(x) என்ன கிடைக்குது 1/x. ஓகே, இதில் நம்ம வந்து இப்போது எக்ஸோட வேல்யூ கொண்டு போய் இதில் அப்ளை பண்ணுறோம். அப்போ 1/1/e. அப்போ என்ன கிடைக்குது e இப்போ மேலே போயிடுது. அப்போ ஈயோட வேல்யூ ஏன் கிரேட்டர் தென் 0 அப்படின்னு சொல்கிறேன்னா, ஈக்கு வேல்யூ இருக்குது. வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2 <e <3. அதாவது ஈயோட வேல்யூ வந்து இந்த ரெண்டு லிமிட்டுக்கும் பிட்வீனில் தான் இருக்கும், 2க்கும் 3க்கும். அப்போ அது பாசிட்டிவ், அதனால கிரேட்டர் தென் 0. அப்போ கிரேட்டர் தென் 0 கிடைச்சதுன்னா நமக்கு f(x) என்ன கிடைக்கும் லோக்கல் மினிமம். அப்போ லோக்கல் மினிமம் எந்த வேல்யூவில் x = 1/eன்னு போடுறப்போ, அப்போ கிவன் ஃபங்க்ஷனில் x = 1/eன்னு அப்ளை பண்ணோம்னா 1/e log of 1/e. இது வந்து log of a/bன்னு இருக்குது. அப்போ log a - log b ஃபார்மேஷன் எழுதிட்டோம். log 1ஓட வேல்யூ 0, log e-யோட வேல்யூ 1. ஏன் log e-யோட வேல்யூ 1னா ஈங்கிறது பேஸு, இங்கேயும் பேஸும் பவரும் ஈக்குவலாக இருந்தால் நமக்கு அதோட வேல்யூ 1. ஸோ மல்டிப்ளை பண்ணால் -1. அப்போ -1/e. ஓகே, தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். f(x) = x² × e⁻−2x. ஓகே, uv ஆக்கண்ணே. அப்போ x² வச்சுட்டு v-யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். e⁻x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e⁻x. ஆனால் எக்ஸுக்கு பதிலாக வேறு டேர்ம் இருக்கா, இதை மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். -2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -2. ஓகே, ப்ளஸ் e⁻−2x அப்படியே இருக்கட்டும். x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x. ஓகே கண்ணே, இந்த ரெண்டு டேர்ம்லேயும் பாருங்கள் 2 இருக்குது. ரெண்டுலேயுமே e⁻−2x இருக்கா. ஸோ காமனாக எடுத்துட்டோன்னா ரிமைனிங் -x². இதில் ரிமைனிங் என்ன x. ஓகேங்களா. இப்போ இதை 0க்கு ஈக்குவல் பண்ணுறேன். 0க்கு ஈக்குவல் பண்ணுறப்போ இந்த டேர்ம் வந்து not equal to 0. ஏன்னா 0வாக இருந்தது அப்படின்னா நமக்கு வராது, எக்ஸோட வேல்யூ கண்டிப்பாக இது 0 வராது. ஏன்னா நமக்கு எக்ஸுக்கு 0ன்னு அப்ளை பண்ணால் தான் நமக்கு 1ன்னு தான் கிடைக்கும். இப்போ எப்போ 0 வரும்னா இந்த இடத்துல இன்ஃபினிட்டின்னு போட்டால் தான் கிடைக்கும். பட் இன்ஃபினிட்டி வந்து நமக்கு வேல்யூ கிடையாது. ஸோ அதனால தான் இது not equal to 0. ஏன்னா இந்த இடத்துல இன்ஃபினிட்டின்னு e⁻∞ வேல்யூ தான் நம்ம 0ன்னு போடுவோம். அதனால இது not equal to. ஸோ இதை நமக்கு 0க்கு ஈக்குவல் பண்ணுறப்போ இது ரெண்டுலையுமே நமக்கு எக்ஸை காமன் எடுத்துட்டோம். ஸோ -x + 1 = 0. தனித்தனியாக 0க்கு ஈக்குவல் பண்ணால் x = 0. இது பார்த்தீங்கன்னா x = 1. ஸோ கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு 0வும் 1ம் கிடச்சிருக்கு. உடனே என்ன பண்ணுவோம், செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிப்போமா. அப்போ இதுக்கு கொண்டு போய் செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிங்க. இந்த 2 வந்து காமனாக இருக்கட்டும். இதில் வந்து இல்லைன்னா அப்படியே கூட எடுத்துக்கோங்க. இது ஃபுல்லாக யூன்னு எடுத்துக்கோங்க, இது ஃபுல்லாக வின்னு எடுத்துக்கோங்க. அப்போ இதை அப்படியே வச்சுட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். என்ன கிடைக்கும் -2x + 1ன்னு கிடைக்குங்களா.
அதுதான் நான் இங்கே போட்டிருக்கேன். ஓகேங்களா? அடுத்தது இதை அப்படியே வச்சுட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். 2 இருக்கட்டும். e⁻−6 டிஃப்ரென்ஷியேட் e⁻xன்னு வச்சுக்கோங்க. e⁻x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e⁻x அகைன் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -2. ஸோ இது ரெண்டுக்கும் காமனாக 2 × e⁻−2x நான் காமனாக எடுத்துட்டேன். அப்போ இதில் ரிமைனிங் ஃபஸ்ட்டு டேர்மில் என்ன இருக்குது? -2x + 1 இருக்குது. இதில் என்ன இருக்குது? இந்த -2 இந்த டேர்ம் உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணுறப்போ -× -+2x² -2 × x 2x. ஓகேங்களா? இப்போ இது பாருங்கள் 2x² -2x -2x -4x + 1. ஓகே, இப்போ இதில் நம்ம கொண்டு போய் ஃபஸ்ட்டு இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் x = 0ன்னு இந்த செகண்ட் டெரிவேட்டிவில் அப்ளை பண்ணுறேன். இதில் 0ன்னு அப்ளை பண்ணுறப்போ நமக்கு என்ன ஆகும்? இது 0. அப்போ என்ன e⁻0 வேல்யூ 1. அப்போ 2 × 1 இது எல்லாமே நமக்கு இது 0 இது 0. அப்போ நமக்கு இங்கே என்ன கிடைக்கும்? +1. அப்போ 0 0 +1 அப்படிங்கிறப்ப நமக்கு என்னென்னு வரும்? 1ன்னு வருங்களா? அப்போ 2 × 1 என்ன கிடைக்கும்? 2. அப்போ பாசிட்டிவில் கிடைக்குது. ஸோ >0. அப்போ >0னாவே லோக்கல் மினிமம் எந்த வேல்யூவில்? x = 0. அப்போ நம்ம என்ன கொண்டு போய் பண்ணணும்? நம்ம மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக ஃபங்க்ஷனில் கொண்டு போய் அப்ளை பண்ணுறோம். f(x) ஃபங்க்ஷனில் கொண்டு போய் நீ அப்ளை பண்ணினா முன்னாடியே x இருக்கனால இதுக்கு 0ன்னு அப்ளை பண்ணால் 0 × anything என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட்டு x = 1ன்னு அப்ளை பண்ணுறேன். அப்போ செகண்ட் டெரிவேட்டிவில் x பதிலாக 1ன்னு அப்ளை பண்ணுங்கள். 2 × e⁻−2 இதுக்கு அப்ளை பண்ணுறப்போ 2ன்னு கிடைக்கும். இது என்ன கிடைக்கும்? -4 + 1 அப்படின்னு கிடைக்குங்களா? அப்போ நமக்கு இதில் என்ன கிடைக்கும்? 3 - 1 கிடைக்கும். வெளியே ஒரு வேல்யூ. அப்போ மைனஸில் மல்டிப்ளை பண்ணுறப்ப கண்டிப்பாக என்ன கிடைக்கும்? லெஸ் கிடைக்கும். ஸோ <0. அப்போ <0 எப்போ கிடைச்சிது? x = 1ங்கிறப்ப அப்போ லோக்கல் மினிமம் வேல்யூ x = 1. சாரி, லோக்கல் மேக்ஸிமம் கிடைச்சிருக்கனால லோக்கல் மேக்ஸிமம். சாரி. இப்போ இந்த x = 1ன்னு கொண்டு போய் f(x) ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு பதிலாக நான் அப்ளை பண்ணுறேன். அப்போ இதுக்கு அப்ளை பண்ணுறப்ப இது 1 ஆயிரும். இங்கே e⁻−2. ஸோ மைனஸ் இருக்கனால டினாமினேட்டரில் கொண்டு வரப்போ 1/e². அப்போ லோக்கல் மினிமம் வந்து 0 கிடைச்சது. லோக்கல் மேக்ஸிமம் வந்து 1/e². பாருங்கள், தேர்ட் கொஷின். ஃபார் த ஃபங்க்ஷன் f(x), find the intervals of monotonicity, local extrema, intervals of concavity and points of inflection. எல்லா கொஷினும் சேர்த்து கேட்டிருக்காங்க. இது இம்பார்ட்டன்ட் கொஷின், 5 மார்க் கொஷின். ஒன்றில் இப்போ 2 எக்ஸசைஸையும் மிங்கிள் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவை 0க்கு ஈக்குவேட் பண்ணினா கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் அல்லது ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஏன்னா மோனோடானிசிட்டி சொல்லியிருக்கனால ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு மோனோடானிசிட்டிக்கு டேபிள் போடுவோம். அதில் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் டிக்ரீசிங் சொல்லுவோம். அதிலிருந்து நமக்கு +லேருந்து மைனஸாக மாறி இருந்தால் லோக்கல் மேக்ஸிமம். அப்போ என்னன்னு கண்டுபிடிப்போம். மைனஸ்லேருந்து +ஆக மாறி இருந்தால் லோக்கல் மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அடுத்தது கான்கேவிட்டி வேணும்னாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? செகண்ட் டெரிவேட்டிவ் எடுப்போம். செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சி செகண்ட் டெரிவேட்டிவை 0க்கு ஈக்குவேட் பண்ணி அதோட வேல்யூஸை கண்டுபிடிச்சிட்டு அதை கொண்டு போய் என்ன பண்ணுவோம்? கான்கேவிட்டி டேபிளில் கொண்டு போய் செகண்ட் டெரிவேட்டிவில் அப்ளை பண்ணி பார்ப்போம். அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு சைன் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கோ அதை பொறுத்து நம்ம என்ன பண்ணுவோம்? கான்கேவிட்டி அப்வர்டு டவுன்வர்டுன்னு எடுத்து எழுதிட்டு எந்த இதில் சேஞ்ச் ஆகிருக்கோ அதை வச்சுட்டு நம்ம லோக்கல் மேக்ஸிமம் மினிமம் லோக்கல் மேக்ஸிமம் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் என்னன்னு கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? பாருங்கள், ஃபஸ்ட்டு f(x) எழுதியாச்சு. இதுக்கு ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறோம். ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறப்போ 4x³ 3x² வரும். அப்போ 4 இருக்கனால 12x². இதில் பண்ணுறப்போ x² பண்ணால் 2x, ஆல்ரெடி 3 இருக்கனால 6x. இதை பண்ணிங்கன்னா -6. 1 வந்து 0 ஆயிரும். ஓகேங்களா? கண்டுபிடிச்சிருக்கேன்னா இது உடனே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்? 0க்கு ஈக்குவேட் பண்ணுறேன். எல்லாமே 6th டேபிளில் டிவைட் ஆகும். ஸோ டிவைட் பண்ணிட்டுனா ஒரு குவாட்ரிக் ஈக்குவேஷன் கிடைக்குது. குவாட்ரிக் ஈக்குவேஷன் நான் ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதியிருக்கேன். இதை தனித்தனியாக 0க்கு ஈக்குவேட் பண்ணி நான் எக்ஸோட வேல்யூ 1/2 -1. ஸோ ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸ் ஆர் மோனோடானிசிட்டி அப்படின்னாவே ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதிக்குவோம். ஓகேங்களா? அப்போ உடனே இன்டர்வல் போடுறோம். அப்போ -∞ +∞ நமக்கு என்ன நம்பர்ஸ் கிடச்சிருக்கு? -1 1/2. அப்போ இன்டர்வல்ஸ் எழுதுறப்போ -∞, -1 -1, 1/2 ஸோ வேல்யூ எடுத்து எழுதியாச்சு. இதை நம்ம எந்த இதில் பார்க்கணும்? மோனோடானிசிட்டினா ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவில் இந்த லிமிட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய வேல்யூவை நீங்கள் கொண்டு போய் அப்ளை பண்ணி பார்க்குறீங்க. அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு பாசிட்டிவில் கிடச்சிருக்கனால ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங். இது இந்த லிமிட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ கொண்டு போய் அப்ளை பண்ணுங்கள். நெகட்டிவில் கிடச்சிருக்கு. ஸோ ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங். அடுத்து இதில் அப்ளை பண்ணுறப்போ பாசிட்டிவ் கிடச்சிருக்கு. ஸோ ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் வந்து பார்த்தோன்னா இந்த 2 பாயிண்ட்டில் கிடச்சிருக்கு. டிக்ரீசிங் வந்து இந்த ஒரு பாயிண்ட்டில் கிடச்சிருக்குன்னு எடுத்து எழுதியிருக்கேன். ஓகே, இப்போ f(x) வந்து சைன் சேஞ்சஸ் பாருங்கள். பாசிட்டிவ் டு நெகட்டிவ் வந்து எப்படி நடந்திருக்கு? பாயிண்ட் பாசஸ் த்ரூ வந்து -1ல், நெகட்டிவ் டு பாசிட்டிவ் என்ன கிடச்சிருக்கு? 1/2ல். ஓகே, இப்போ பாசிட்டிவ் வந்து பார்த்துட்டு பாசிட்டிவ் டு நெகட்டிவ்னு என்ன அர்த்தம்? லோக்கல் மேக்ஸிமம் அட் எந்த பாயிண்ட்டு? -1. அப்போ f(-1) வேல்யூ போடுறப்போ கிவன் ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு பதிலாக -1 அப்ளை பண்ணிங்கன்னா அந்த லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூ கிடச்சிரும். அடுத்து சைன் சேஞ்சஸ் வந்து நெகட்டிவ் டு பாசிட்டிவ் வந்து பார்த்தோன்னா எந்த பாயிண்ட்டில் நடந்தது? 1/2. ஸோ இதை வச்சுட்டு லோக்கல் மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ f(x) ஃபங்க்ஷனில் கொண்டு போய் எக்ஸுக்கு பதிலாக 1/2 நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். அப்போ என்ன கிடச்சிருக்கு எனக்கு? -3/4. அப்போ லோக்கல் மேக்ஸிமம் 6, லோக்கல் மினிமம் -3/4. ஓகே, இப்போ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? கான்கேவிட்டி வேணும். கான்கேவிட்டி வேணும்னாவே நம்ம என்ன பண்ணணும்? செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். ஸோ கிவன் ஃபங்க்ஷனுக்கு ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ்
டெரிவேட்டிவ் செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சாச்சு. கான்கேவிட்டிங்கிறப்ப செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டை 0க்கு ஈக்குவேட் பண்ணுறோம். அப்போ 0க்கு ஈக்குவேட் பண்ணி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. என்ன கிடச்சிருக்கு நமக்கு -1/4ன்னு கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கு உடனே இன்டர்வல்ஸ் எடுக்கிறோம். இப்போ இன்டர்வல்ஸ் எடுக்கிறப்போ -∞, -1/4, -1/4, எடுத்து எழுதியாச்சு. கான்கேவிட்டி டேபிள் போட்டோம். இதில் செகண்ட் டெரிவேட்டிவ்ல கொண்டு போய் அப்ளை பண்ணணும். அப்போ இந்த லிமிட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ கொண்டு போய் செகண்ட் டெரிவேட்டிவ்ல அப்ளை பண்ணினா உனக்கு நெகட்டிவ் கிடைக்குது. ஸோ கான்கேவ் டவுன்வர்ட். அடுத்து இதுக்குள்ளே அப்ளை பண்ணுறப்ப பாசிட்டிவ்ல கிடைக்குது. கான்கேவ் டவுன்வர்ட் அப்வர்டு. ஸோ கான்கேவ் டவுன்வர்டுங்கிறது இந்த பாயிண்ட்டில் இருக்குது, அப்வர்டுங்கிறது இந்த பாயிண்ட்டில் இருக்குங்கிறதான் எடுத்து எழுதியிருக்கேன். உடனே சைன் சேஞ்சஸ் வந்து நெகட்டிவ் டு பாசிட்டிவாக மாறுறப்போ நமக்கு என்னது நெகட்டிவ் டு பாசிட்டிவ்னாவே லோக்கல் மினிமம். அப்போ எந்த பாயிண்ட்டில் -1/4ல். ஸோ நமக்கு இதில் வந்து பார்த்தோன்னா லோக்கல் மினிமம் தேவையில்லை. கான்கேவிட்டினா பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் தான். அந்த பாயிண்ட்டை கொண்டு போய் எக்ஸுக்கு பதிலாக கிவன் ஃபங்க்ஷன் f(x)ல் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப எனக்கு 21/2 கிடைக்குது. ஸோ பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் நமக்கு என்ன கிடச்சிருக்கு -1/4ன்னு அப்ளை பண்ணுறப்போ 21/8ன்னு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் கொஷின்ஸ் ஒரு 3 கொஷின் இருக்கும். இதே ஃபார்மேஷனில் தான் போட்டிருப்பேன். நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு ஏதாவது டவுட்டாக இருந்தால் எனக்கு கேளுங்க. ஓகேவா?